சம்மந்தம் இல்லாம வந்து ஒரு 15 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்த 4 பேர்ல வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து இந்த படம் சரியில்லை, ரிவைசிங் கமிட்டிக்கு கொண்டு போங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே வந்து அவங்க சொல்லிடலாம், எனக்கு இந்த படம் வந்து சரியில்லைன்னு தோணுது, ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருங்க, என்னால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது, அன்னைக்கே சொல்லிடலாம். ஸோ அவங்களுக்கு அன்னைக்கு தான் அவங்களுக்கு சொல்றதுக்கான வாய்ஸ். சம்மந்தமே இல்லாம ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் வருதுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். இப்போ இன்னொன்னு என்னன்னா, இப்போ கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிட்டு எப்படியும் 21 வரைக்கும் படம் வராதுங்கிற மாதிரி வந்துருச்சு. இதுல என்னன்னா, எனக்கு வந்து இப்போ நீங்க வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டா பண்றீங்களாங்கிறது ஒரு கேள்வி. பட் விஜய்க்கு அகேன்ஸ்டா நீங்க பண்ணணும்னாலும் அதை தாண்டி ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, ஒரு டோட்டல் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே இருக்குது, அவ்வளோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, ஃபாரின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க, எம்ஜியில் வாங்கியிருக்காங்க, தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க, தியேட்டர் சார்ந்த அவ்வளோ பிஸ்னஸஸ் இருக்கு. ஒரு விஜய் மாதிரி ஒரு நடிகர் தான் வந்து அவ்வளோ ஒரு க்ரௌடு கூட்டு வருவார். இப்போ ரஜினி, அஜித், விஜய் இவங்க 3 பேர் தான் வந்து தியேட்டருக்கு க்ரௌடே வந்து இழுக்கிறாங்க. ஸோ இவங்க படம் வந்து ஒன்று தள்ளி போகுதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து அது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய லாஸ். இல்ல, எனக்கு வந்து சினிமா ரிவ்யூவரா நான் பேசுறதை தாண்டி ஒரு சினி இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு வருத்தமா இருங்க. ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க வந்து கொள்றீங்க. ஆக்சுவலா ஒரு பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி 400 கோடி இன்வெஸ்ட் பண்ண ஒரு படம் இப்போ வந்து எல்லாருமே ஊருக்கு போயிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து வந்து பாக்குற இடத்துல அவங்க தாத்தா பாட்டி இழுத்துட்டு வருவாங்க, பக்கத்துல இருக்க மாமா மச்சான் ஒரு 8 பேர் 10 பேர் கும்பலா வந்து படம் பார்ப்பாங்க. ஸோ நீங்க இந்த படத்தை வந்து இன்னொரு நாள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு ஃபேமிலியா பார்த்தா கூட அந்த 4 பேர் மாத்திரம் தான் பார்ப்பாங்க. இன்னொரு 5 டிக்கெட் 6 டிக்கெட் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ ஒரு இதனால அந்த படத்துக்கான ரெவென்யூ குறையும். அதை தாண்டி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த தியேட்டர்காரங்களுக்கான ரெவென்யூ, தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் டோக்கன் இருக்கு, உங்களுக்கு உள்ள இருக்க ஸ்நாக்ஸ் இருக்கு,